ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டேட் அப்படிங்கிறத ஒரு ரியாக்ட் கான்செப்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டேட் அப்படின்னா ஒன்று இல்லை, ஸ்டேட்டுக்கு தமிழ் மீனிங்கே நிலை அப்படின்னு ஒரு அர்த்தம் தான். ஸ்டேட்னா ஒரு வேரியபிளோட நிலையை சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த நிலையை, அதாவது அந்த ஸ்டேட்டை அப்டேட் பண்ணுறதான் இதோட வேலையை பார்ப்போம் வாங்க. ஸோ இது லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது, இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, ரைட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஸ்டேட் எங்கே பார்த்துருக்கோம்னா, ஆட் டு காட்டுங்களுக்கு போது ப்ளஸ்ஸு மைனஸ் சிம்பிள் இருக்கும். ப்ளஸ் நமக்குனா நடுவில் ஒரு நம்பர் வந்து 0 1 2 3 அப்படி கூடிக்கிட்டே இருக்கும். அது எப்படி பண்ணுறதா இந்த யூஸ் ஸ்டேட்டை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க, பார்ப்போம் வாங்க. ஸோ அதுக்கு நமக்கு மொத்தம் மைனஸு ப்ளஸ் ஒரு பட்டன் தேவை, நடுவில் ஒரு H1 டேக், சம் டேக் தேவை அந்த லெட்டரை காமிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பட்டனை கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் மைனஸ் சிம்பிள் வச்சுக்கிறேன், இங்கே வந்து நான் ப்ளஸ் சிம்பிள் வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம இங்கே வந்து 0ன்னு வச்சுக்குவோம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட்டை பார்ப்போம். ஸோ தெரியுது. இப்போ நம்ம இந்த இதை பெர்ஃபார்ம் பண்ண வைக்க போகிறோம். ப்ளஸ் நமக்குலாம் ஆட் ஆகிற மாதிரியும், அதாவது 0 1 2 3 போகிற மாதிரியும், இப்போ 3 இருந்துச்சுன்னா மைனஸ் கிளிக் பண்ணால் 2 வர்ற மாதிரியும் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட் க்ரியேட் பண்ணணும். அதான் இன்றைக்கி மெயினான கான்செப்டே. க்ரியேட் பண்ணுறதுலாம் பெருசு இல்லை, நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் யூஸ் ஸ்டேட்டோட சின்டெக்ஸு. ஸோ இங்கே கவுண்ட்டுன்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இந்த கவுண்ட்டுங்கிறது இங்கே என்ன வேல்யூ கிடைக்குதோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக அதை வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், நான் 1ன்னு மாற்றுறேன். நான் என்ன பண்ணுறேன், இங்கே கவுண்ட் அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளே கிரியேட் ஆகிருக்கு. அப்போ கவுண்ட்டு கொடுத்தோடனே இங்கே 1ன்னு ஆச்சு. அப்போ என்ன அர்த்தம், ஸ்டார்டிங்கில் என்ன தான் ஆனாலும் ஸ்டார்டிங்கில் இதான் 1 தான் வரும். ஸோ செட் கவுண்ட்னா ஒரு ஃபங்க்ஷன். இந்த செட் கவுண்டில் தான் நம்ம என்ன அப்டேட் பண்ணுறோமோ, இப்போ 1 2 அப்டேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது போய் ஆட் ஆகும். ஸோ அந்த ஆட் ஆகி இந்த செட் கவுண்ட் வழியாக தான் அப்டேட் ஆகும் கவுண்ட்டுங்கிற வேரியபிள். அது எப்படின்னு இப்போ தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நான் மைனஸ்க்கு போகிறேன். இங்கே ஒரு ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் ஈவெண்ட் நம்ம பார்த்தோம். சப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷனில் நான் இங்கே ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டேன். முதல் சொன்ன மாதிரி தான் இந்த செட் கவுண்ட்டில் தான் இந்த கவுண்ட்டோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். செட் கவுண்ட்டில் இப்போ அங்கே 1 ஃபஸ்ட்டு 1 தான் இருக்கும். அப்போ சரி, நமக்கு கவுண்ட்டோட வேல்யூலேருந்து -1 ஆகிக்கிட்டே வரணும். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, 0 -1 2 ஆகிக்கிட்டே போகுது. இப்போ ப்ளஸ்ஸும் இருக்காது, நம்ம இன்னும் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணல. ஸோ இந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் இங்கே ஒரு ஆன் கிளிக் போட போகிறோம். போட்டு நம்ம அதுக்கு என்ன பேர் வைக்க போகிறோம்னா ஆட் அப்படின்னு வச்சுருவோம். நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், ஃபங்க்ஷன் ஆட். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி செட் கவுண்ட் அப்படின்னு போட்டு நம்ம அங்கே இருக்கிற கவுண்ட்டோட +1 ஆகிக்கிட்டே வரணும். அவ்வளோதான். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1 இருக்குது, ப்ளஸ் பண்ண கூட்டிகிட்டே போகுது, மைனஸ் பண்ண வேணால் அது குறைஞ்சிட்டே வருது. ஸோ இதுதான் ஸ்டேட். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.